ஃபேட்டி லிவர்ங்கிற ஒரு கண்டிஷனை ரொம்ப காமனா ஸ்கேன்ல பாக்குறோம். இதை நேச்சுரலா கண்ட்ரோல் பண்றதுக்கான உணவுகள் என்னென்ன? ஒரு ரொட்டீன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்டமன் பண்றப்ப அதுல ஃபேட்டி லிவர் அப்படி டயக்னோசிஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ ஃபேட்டி லிவர் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை அது எப்படி நம்மளால கம்மி பண்ண முடியும்னா நான் சொல்ல போற இந்த உணவுகளை உங்க டெய்லி ஃபுட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள். ஸோ கீரை வித் ஆலிவ் ஆயில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி பிளஸ் இந்த ஸ்பினாச்ல இருக்கிற குளோரோஃபில் உங்களோட பாடியில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பிளாக் பீன்ஸ். இந்த பிளாக் பீன்ஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உங்க பாடியில பேட் கொலஸ்ட்ரால் சேராம பிளஸ் லிவர் மேல ஃபேட் டெபாசிட் ஆகாம வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேர்ட், டார்க் சாக்லேட்ஸ். இந்த டார்க் சாக்லேட்ஸ் உங்க பாடியோட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றது மட்டும் இல்லாம லிவர் என்சைம்ஸும் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சோயா பீன்ஸ். இந்த சோயால இருக்கக்கூடிய ஐசோஃப்ளேவான்ஸ் அது நம்மளோட லிபிட் மெட்டபாலிசம், அதாவது ஃபேட் மெட்டபாலிசம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து பார்த்தா பம்கின் சீட்ஸ் வித் அவகாடோ. இந்த அவகாடோல மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பாடியில பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகாம கண்ட்ரோல வச்சுக்கிறதுக்கும் பிளஸ் லிவர் சீரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த பம்கின் சீட்ஸ்ல இருக்கிற மெக்னீசியம் மற்றும் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம லிவர் டேமேஜ் ஆகாம இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூ. இது நம்ம பாடியில குட் கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி பிளஸ் நம்மளோட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி கம்மி ஆகுதுன்னா நான் சொல்ற இந்த ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூல விட்டமின் இ அதிகமா இருக்கு. தேங்க்யூ.